السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் எந்த தேவையும் மற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, உலகத்துடைய கண்களால் பார்க்க முடியாதவன். யாமன் லா தராஹுல் உயூன், உள்ளங்களால் சிந்திக்கப்பட முடியாதவர். எத்தனை வர்ணனையாளர்கள் வந்து வர்ணித்தாலும் வர்ணித்து முடித்து முடியாத சகோதரர்கள். எந்த காலத்துக்கும் பயப்படாதவர். மலைகளுடைய பாரத்தை அறிந்தவன். யஅலமு மசாகீல் அல்-ஜிபால், கடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அத்தனை தண்ணீருடைய அளவையும் அறிந்தவர். யஅலமு மசாகீல் அல்-ஜிபால் வ மகாயில் அல்-பிஹார், மழை பெய்து மலையுடைய மலை துளிகள், எத்தனை மலை துளிகள் பூமியில் படுகின்றதோ அத்தனை மலை துளிகளையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் நாள் வரைக்கும் அத்தனை துளிகளுடைய எண்ணிக்கை அறிந்தவன் அல்லாஹ். எத்தனை மரங்கள் இருக்கின்றதோ அத்தனை மரங்களின் இலைகளிலே எண்ணிக்கை அறிந்தவன் அல்லாஹ். எந்த வானமும் அவனை விட்டு முன்னொரு வானத்தை மறைத்துவிட முடியாது. வலா துவாரி மின்ஹு ஸமாஉன் ஸமாஆ, எந்த பூமியும் அவனை விட்டு முன்னொரு பூமியை மறைத்து விட முடியாது. உலகத்தில் எங்கு சென்றாலும் அவனை விட்டு ஓடி ஒளிய முடியாது சகோதரர்களே. அப்படியான அல்லாஹ் எங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றான். இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். 12 மாதங்களில் 11 மாதத்துக்கும் இல்லாத பல சிறப்புகளை வைத்த ஒரு மாதத்தை தர காத்துக் கொண்டிருக்கின்றான். கொஞ்ச நாளில், சொற்ப நாளில் அதை அடைந்து விடுவோம். அந்த மாதம் வரும் பொழுதே சொர்க்கத்துடைய கதவுகளை திறந்த வண்ணம், நரகத்துடைய கதவுகள் மூடிய வண்ணம், ஷைத்தான்கள் விளங்கிட்ட நிலையில் தான் அந்த மாதம் எங்களை சந்திக்க இருக்குகின்றது. ஒரு வியாபாரிக்கு ஒரு மாதம் அல்லது 2 மாதம் அவருக்கு சீசன் என்று சொல்வார். தூங்கலையாண்டு கேட்டா, நான் தூங்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, சீசன் நடந்து கொண்டிருக்குது, நான் வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவார்.
சாப்பிடலையா நேரத்துக்கு, இல்ல சாப்பிடல சீசன் என்று சொல்றது போல ஒரு மூமினுக்கு வர இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சீசன். ஒரு பருவுக்கு 70 பருவம், ஒரு சுண்ணத்துக்கு ஒரு பருவுடைய நன்மையும் அல்லாஹ் தஆலா தரக்காத்து காத்திருக்கின்றான் சகோதரர்களே. அப்படியான அந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சகோதரர்களே, ரமலான் அதனுடைய நாட்களை எந்த எண்ணத்துடன் கழிக்க வேண்டும், எப்படி நாங்கள் அதனுடைய ஒவ்வொரு வினாடியையும் கழிக்க வேண்டும் சிந்திப்போம் சகோதரர்களே. உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதர் ரமலான் அடைஞ்சாருந்தா அந்த நாள் அவர் முதலாவது நியத்து வைக்கணும் என்ன தெரியுமா? அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமோ தெரியாதே, அடுத்த ரமலான்ல நான் இருப்பேனோ தெரியாதே, அடுத்த ரமலான்ல இருப்பேனே தெரியாதே, அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமோ தெரியாது என்ற எண்ணத்துடன் ரமலானை கழியுங்கள். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் ரமலானை பிரயோசனப்படுத்துவீர்கள். உதாரணமா வச்சுக் கொள்வோம் சகோதரர்களே, நீங்க இந்த புதுக்கடையில போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் எத்தனையோ பேர் மௌத் ஆயிட்டாங்க. இந்த போன ரமலான்ல இந்த ரமலான் அத்தனை சகோதரர்கள்ல ஒரு சகோதரர் எழுப்பாட்டி சாதாரணமா நீங்க உங்களோட நிலைமைய சொல்லுங்க, அவர் என்னத்தை சொல்லுவார்? போன ரமலான் நான் கழிச்சேன், ஆனா அந்த ரமலான் எனக்கு கடைசி ரமலான் என்று எனக்கு தெரியாதேன்னு சொல்லுவார். நான் தௌபா செய்யணும்னு நினைச்சிருந்தேன், தௌபா செய்ய கிடைக்கலையே என்று சொல்லுவார். எனது தாய் என் வருகையை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த தாயை நான் சந்திக்க போகலையே என்று சொல்வார். எனது குடும்பம் என்னுடன் பேச தயாராக இருந்தார்கள், ஆனால் நான் பேசாமலே மரணித்து விட்டேன் என்று சொல்வார். இரவெல்லாம் வீணான களியாட்டங்களில் கழித்து விட்டேன் என்று சொல்வார். இரவுடைய அமல்களில் ஈடுபடவில்லை என்று சொல்வார். குர்ஆனை திறந்து பார்க்கவில்லை என்று சொல்வார். குர்ஆனுடைய வெளிச்சத்தை நான் எடுக்கவில்லை என்று சொல்வார். ஜகாத் கடமையாகியும் இன்றைக்கு கொடுப்போம், நாளைக்கு ஜகாத் கொடுப்போம், இந்த வருஷம் கொடுப்போம், அடுத்த வருஷம் தயாராகுவோம் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ பேர்கள் ஜகாத்து கொடுக்காமலே மௌத்தாகிட்டார்கள். அல்லாஹ் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ரமலான் என்ன கொண்டு வர இருக்கின்றது? இந்த ரமலான் என்ன கொண்டு வர இருக்கின்றது? நாங்க நினைக்கிற நோன்பு அல்ல. நாங்க நினைக்கிற நோன்பு என்ன தெரியுமா? சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் நான் பசியோட தாகத்தோட இருந்துட்டா சரி என்று நாங்க நினைக்கிற நோன்பு இதுதான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை நாடவே இல்லை சகோதரர்களே. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இது ஒரு பகுதி தான். சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தார் வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன நாடினான் தெரியுமா? இந்த ரமலானின் மூலமாக என் வயிறு பசியோடு இருப்பது போன்று, எனது நாவு பசியோடு இருப்பது போன்று, எனது நாவும் எனது வயிறும் நோன்பு பிடிப்பது போன்று எனது கண்ணும் நோன்பு பிடிக்க வேண்டும், என் காதும் நோன்பு பிடிக்க வேண்டும், என் உடல் உறுப்புகளும் நோன்பு பிடிக்க வேண்டும், என் அங்க அவயங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த ரமலானுக்கு தான் தக்வா வரும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். இன்னும் நான் குறை தேடுறத உடல்ல, நான் இன்னும் குறை பேசுறத உடல்ல, நான் குறை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன், நான் அந்த குறையை நாவால பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன், நான் என் கண்ணால பாக்குற அந்த ஹராமான காரியங்கள்ல ரமலானும் எனக்கு ஏனைய நாளும் எல்லாம் சமம் தான்ப்பா, அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கழிக்கிறோம். ஒரு சகோதரர் சொல்றார், எனக்கு அதுல தூக்கம் போறது இதுக்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாக்க அவர் தௌபா செய்து விட்டார். அவர் சொல்ற, எனக்கு தூக்கம் போறேன்னு நான் மியூசிக் கேட்காம எனக்கு தூக்கம் போகாது, மியூசிக்க கேட்டுக்கொண்டு படுக்க அதுல ஒரு ராகம், அதனாலதான் எனக்கு தூக்கம் போடு என்று சொன்ன எத்தனையோ சகோதரர்களே. அல்லாஹ் இது இல்ல நாதினான் எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளும் மியூசிக் கேட்கறது ஹராம் என்பதை போல கண் பார்வையும் நோம்பு பிடிக்கணும், எங்களோட உடல் உறுப்புகளும் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தக்வா உண்டாகணும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எப்படி சொன்னாங்கடா, புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ்க்கு நிறைய தர எழுதியிருக்கிறாங்க. மல்லம் யதா கௌல ஸூர், யார் பொய் பேசுறத நோம்பு பிடிச்சு கொண்டு விடலையோ, யார் ஏமாத்துறத விடலையோ, மற்றவருடைய குறைகளை பேசுறத விடலையோ, புறம் பேசுறத விடலையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியுடைய ஹதீஸ், யார் பாவத்தை விடலையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷராபா,
அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்ல. இவர் பசியோட இருக்கிறது அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்ல. ஏன் இவரது கண்ணு நோம்பு பிடிக்கல, இவரது காது நோம்பு பிடிக்கல, இவரது கை நோம்பு பிடிக்கல, இவரது உடல் உறுப்பு நோம்பு பிடிக்கல. எத்தனையோ நோம்பாளிகள் அவருடைய நோம்ப கொண்டு பசித்திருந்தது சாகித்திருந்தது தவிர வேற எதுவும் கிடைக்கல. எத்தனையோ நின்று வணங்கினவங்க இரவுல நின்று மட்டும் தான் வணங்கினாங்க, வேற எதுவும் கிடைக்கல. சகோதரர்களை, இப்படிப்பட்ட ரமலானாக எங்கட ரமலான் ஆகிடக்கூடாது. குர்ஆன் திலாவத் செய்யாமலே, குர்ஆன் ஓத தெரியாதவங்களுக்கு நான் இந்த மிம்பர்ல வச்சு ஒரு வசியத் செய்றேன். குர்ஆன் ஓத தெரியாம மலக்குல் மௌத்த சந்திச்சிரவானும், குர்ஆன் ஓத தெரியாம கபரை சந்திச்சிரவானும், குர்ஆன் ஓத தெரியாம மஹ்ஷரை சந்திச்சிரவானும். குர்ஆன் உங்களோட தோழனாக வச்சுக்கோங்க. உலகத்துல ஒரு அடியான் வந்து தன்னுடைய உலகத்துடைய தேவையை நிறைவேற்றும் பொழுது இவர் என்ற நண்பர் என்று சொல்றோம். யாரும் உதவி செய்ய இயலாத அந்த கபருக்கு குர்ஆன் வரும். யார் ரமலான குர்ஆன் ஓதாமலேயே கழிச்சிட்டாரோ உலமாக்கள் சொல்றாங்க அவர் ரமலான வீணாக்கிட்டார். யார் ரமலான்ல குர்ஆன் ஓத தெரியாம ஓதாமலே கழிச்சிட்டாரோ அவர் ரமலான வீணாக்கிட்டார். பெரும் பெரும் இமாம்கள் சட்டங்களை எழுதுறது நிப்பாட்டிடுவாங்க, ஃபிக்ஹ் கிதாபுகளை எழுதுறது நிப்பாட்டிடுவாங்க, குர்ஆன் ஓத ஆரம்பிப்பாங்க. இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் தமாம் செய்வாங்க, 60 ஜுஸுக்கள் ஓதுவாங்க. முழு ரமலானுக்கும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. சகோதரர்களே, அதனால சகோதரர்களே, இந்த கொஞ்ச நாள்ல வரக்கூடிய அந்த ரமலானை திட்டமிடுவோம். தராவீஹ் இன்னைக்கு நினைச்சாலும் ஒழுங்கு தொலைலாது. தராவீஹ் இன்னைக்கு இஷாக்கு பின்னால தொலை நினைக்கிறீங்க, தராவி உங்களுக்கு தொலை இயலாது. ஏன்னா அது ரமலானுடைய புற கண்டாதான் தராவி சொல்லலாம். அந்த தராவில எவ்வளவு மாச்சலாக இருந்தாலும் நோம்பு துறக்கிறதுல சிம்பிளாக ஆக்கிக்கோங்க. தராவி சொல்லணும் என்ற நோக்கத்தோட சிம்பிளாக ஆக்கிக்கொண்டு அந்த தராவிக்கு பேசி எவ்வளவு கஷ்டமோ சிரமமோ எந்த நிலைமை வந்தாலும் அந்த தராவியை மிஸ் ஆக்கிடவானோம், அந்த தராவியை மிஸ் ஆக்கிடவானோம். குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறது விசாக்கிடுவானோ. இவ்வளவு சகிப்புடன் தன்மையுடன் கஷ்டங்களை சிரமங்களை சுமந்து யார் இந்த ரமதான கழிப்பாரோ ரையான் என்ற சொர்க்கம் கிடைக்கும். அந்த ரையான் என்ற சொர்க்கம் நீங்க நாங்க நினைக்கிற மாதிரி அல்ல, நீங்க நானும் நினைக்கிற மாதிரி ரையானுடைய சொர்க்கம் இல்ல. முழு உலகத்தையும் வைரத்தால், தங்கத்தால், வைடூரியத்தால், முத்தால் நாங்க சொல்றோமே மாணிக்கம் என்று, மாணிக்கத்தால நிரப்பினாலும் அந்த சொர்க்கத்துக்கு ஈடாகாது. அல்லாஹ் நபியாக நம்முடைய சட்டங்களை படிக்க ஆரம்பிங்க. திறந்த பகுதிகளால ஏதாவது ஒன்று போனா நோம்பு முறிஞ்சிரும். இதை படிக்க. காது வருத்தம் ஒருத்தருக்கு டாக்டர்கிட்ட போறார், காது வருத்தம் சொல்றார், ட்ரப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, டாக்டர் நோம்பு பிடிச்சு கொண்டு பட்ட பகல்ல ஊத்துறார் என்ற நோம்பு முறிஞ்சிடும். ஆனா அவர் நோயாளி இருந்தா இஸ்லாம் அவருக்கு அனுமதி கொடுக்குது. நீ நோயாளி அப்பா, நீ கஷ்டப்படுறாய், உனக்கு நோம்பு விடலாம், ஆனால் அந்த நோம்பு இன்னொரு நோம்பு முடிஞ்சதுக்கு போற சலா செய்யணும். ஒருத்தர் மூக்குல ட்ரப்ஸ் ஊத்துறார், நோம்பு முறிஞ்சிடும். ஒருத்தர் அவருடைய வாய், காது, மூக்கு, முன்பின் துவாரங்கள் ஏதாவது ஒன்று போனால் நோம்பு முறிஞ்சிடும். சகோதரர்களே, கண்ணை தவிர கண் திறந்த பகுதியில் உலமாக்கள் சேர்க்கிறாங்க இல்ல. கண்ணுக்கு ஒருத்தர் சுருமா பூசுறாரு, கண்ணுக்கு ஒருத்தர் சுருமா பூசுறாரு, கண் வருத்தத்துல டாக்டர்கிட்ட போன டாக்டர் அந்த பட்ட பகுதியில டாக்டர் கொடுக்கிறாரு ஊத்துங்க. கண்ணுக்கு போட்டால் சுருமாவோ அல்லது அந்த டாக்டரோ ஒரு நாளும் நோம்ப முறிக்காது. அது திறந்த பகுதியில சேர்க்க இயலாது. சில நேரத்தில் ஒரு கேள்வி வரும், நாங்க சுருமா போட்டா அதனுடைய தொண்டை வழியாக அந்த கருப்பு வருதே, வந்தாலும் மூலமாக்கள் எழுதிருக்கிறாங்க கண்ணுக்கு சுருமா போடுவது மூலமாக ஒரு நாளும் நோம்பு முடியாது. சட்டங்களை படிங்க. ஒருத்தர் கேட்கிறார், தலைக்கு என்ன போட்டா நோம்பு முடியுமா? ஒரு நாளும் தலைக்கு என்ன போட்டா நோம்பு முடியாது. குளிக்கிறதுனால நோம்பு முடியுமா? ஒரு நாளும் குளிக்கிறதுனால நோம்பு முடியாது. ஆனா இதே ஒருத்தர் பூலுக்கு போறார், ஸ்விமிங் பூல் போயிட்டு பட்ட பகல்ல நோம்பு பிடிச்சு கொண்டு ஸ்விமிங் பூல் இறங்கினார், அவருடைய நோம்பு முறிஞ்சிடும். சகோதரர்களே, இத்தனை சட்டங்களையும் படிக்கிறது எங்க சகோதரர்களே, எங்க சகோதரர்களே? ஒருவருக்கு ஆஸ்மா நோய் இருக்குது, இன்ஹேலர் பாவிக்கிறார். இன்ஹேலர் கஷ்டமான நிலைமையில் அவர் பாவிக்க வேண்டிய நிலைமை வருது. இன்ஹேலர் அவர் பாவிச்சுட்டார், அவருடைய நோம்பு முறிஞ்சிடும். ஏன்? அவருடைய மூக்கால் அல்லது வாயால் அதை எடுப்பார் சகோதரர், அந்த மருந்து உள்ளுக்கு போகுது.
ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிஞ்சு கொண்டிருக்குது, அந்த ரத்தத்தின் மூலமாக வேண்டிய அந்த நோன்பு முறியுமா என்று கேட்டால் ரத்தம் மேலோட்டமா வந்து கொண்டிருக்குது, அதுல சலம் வருது, அதுக்கு மருந்து செய்யறார், ஒரு நாள் நோன்பு முறியாது. இது வெளியால் இருக்கிற தோளுடைய சட்டம். ஒருத்தர் பாம் பூசினார் கைக்கு காலுக்கு, ஒரு நாள் நோன்பு முடியாது. இதே விக்ஸ் பாம் மூக்குத்தூள் சட்டத்தை கேளுங்க உலமாக்கள். விக்ஸ் பாம் மூக்குல வச்சு உரிகிறாரு, மூக்குத்தூள் நோன்பு குடிச்சு கொண்டு பாவிக்கிறாரு, நோன்பு முறிஞ்சிடும் சகோதரர்களே, நோன்பு முறிஞ்சிடும் சகோதரர்களே. எத்தனையோ சட்டங்களை உலமாக்கள் மிக தெளிவாக உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. எங்க வீட்டுல ஒரு வயசாளி இருக்கிறார், அவளுக்கு நோன்பு பிடிக்கவே ஏனா, இதுக்கு பிறகு கஷ்டம் அப்படி என்று வயசாளி நோயாளியாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் அவங்களோட உண்மை இருக்கிறாங்க வயசாளி, அவளுக்கு இதுக்கு பிறகு பிடிச்சு கொள்ளா கலா செய்ய மேலாட்டி ஒவ்வொரு நாளும் 600 கிராம் அரிசி உங்களோட உமாவுக்காக நீங்க கொடுக்கணும், அந்த நோயாளிக்காக கொடுக்கணும். ஏன் நோயாளிக்கு அவருக்கு அதை செஞ்சு கொள்ள இயலாது, நோம்ப மீட்டேலும் என்றால் அவர் நோம்ப மீட்டணும், அப்படி இல்லாட்டி அவருக்கு நோம்ப மீட்டிக் கொள்ள இயலாது. அவ்வளோ 90 வயசை தாண்டிட்டாங்க, 90 வயசுக்கு போற இப்ப மறந்து தான் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு நோம்ப குடிச்சு கொள்ள இயலாது. அவங்களுடைய சட்டம் என்ன தெரியுமா, 600 கிராம் அரிசி ஒவ்வொரு நாளும் மகன் உம்மாவுக்காக அந்த வயசான தாய்க்காக வேண்டி கொடுக்கணும். இந்த ஷஹர் இந்த மாசத்தை அடைஞ்சு அரவாசி பேட்டுக் கொண்டிருக்கிறோம். சிலவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரமலான் ஷாபானுடைய 15 நாள் அடைஞ்சிட்டா இதுக்கு பிறகு நோன்பு பிடிக்கிறது ஹராம் என்று. 3 பேர்களுக்கு நோன்பு பிடிக்கலாம். ஒன்று கலாவுடைய நோன்பு இருக்குது, போன வருஷம் மிஸ் ஆகிட்டு எங்களோட வீட்டு பெண்களுக்கு மிஸ் ஆகிருக்கும், இன்னும் சந்தர்ப்பம் இருக்கு, அவருக்கு நோன்பு பிடிக்கலாம். நேர்ச்சி வச்சிருக்கிறார், அவருக்கும் நோன்பு பிடிக்கலாம். சுன்னத்தான நோன்பு வியாழன் திங்கள் பிடிக்கிறார், அவருக்கும் நோன்பு பிடிக்கலாம். இந்த 15 நாட்கள் 14 நாட்கள் மீதமுள்ள நாட்களில் நோன்பு பிடிக்கலாம் இந்த 3 பேருக்கு. அது தவிர நோன்பே பிடிக்காதவருக்கு இந்த 15 நாள் நோன்பு பிடிக்கிறார். இதெல்லாம் போக ரமலான் என்று சொன்னாலே இன்னொரு ஞாபகம் வரும் ஜகாத். இது மிக முக்கியமான தலையங்கம். ஜகாத்தை லேசா நினைச்சிருவானோ, ஜகாத்தை சும்மா லேசாக நினைச்சிருவானோ. ஜகாத் எப்படி தொழுகை போலதான் அல்லாஹ் 32 இடங்கள்ல ஜகாத்தை சொல்லியிருக்கிறான். தொழுகையோட ஜகாத்தையும் கொடுங்க, தொழுகையில் நின்னாட்டுங்க. ஜகாத் என்ற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஜகாத் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏண்ட பணம் எல்லாம் அழிஞ்சு போக போகுது, ஏண்ட சொத்துல குறைவு உண்டாக போகுது, நான் இப்ப என் பிசினஸ்ல கொஞ்சம் குறைவாக போகுது. இவர் 100க்கு 2.5% இவர் யோசிக்கிற விதம். ஜகாத் என்றா உலமாக்கள்கிட்ட கேளுங்க, அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? ஜகாத் என்பது உங்களைய வளர்க்க போகுது, ஜகாத் என்பது உங்களைய முன்னேற்ற போகுது, ஜகாத் என்பது உங்களோட வாழ்க்கையில உங்களோட பிசினஸ் இன்னும் லைனை முன்னேற்ற போகுது, உங்களைய ஜகாத் சுத்தமாக்க போகுது. உங்களோட வாகனம் நீங்க ஜகாத் கொடுக்காம வாகனத்தை வச்சிருக்கிறீங்க, ஜகாத் கொடுக்காம உங்களோட வீடு பாய்க்கப்படுது, ஜகாத் கொடுக்காம உங்களோட தொழில் இருக்குது, அத்துணையும் அசுத்தமாக மாறும். ஜகாத் கொடுக்கல, ஜகாத் கொடுக்காம இருக்கிறார், பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், ஜகாத் கொடுக்கல, அத்துணையும் அசுத்தமாக ஆகிடும். உலமாக்கள் சொல்றாங்க, எப்ப ஜகாத் கொடுப்பீங்க எல்லாம் சுத்தமாயிடும், எல்லாம் சுத்தமாக பரிசுத்தமாயிடும். ஜகாத் பரிசுத்தமாக இல்லாட்டி ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் நெருப்பை கொண்டு அதை சோதிப்பான், காற்றை கொண்டு சோதிப்பான், காற்றை கொண்டு வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், நோயை கொண்டு அல்லாஹ் அதை சோதிப்பான். ஜகாத் கொடுக்க தகுதி இருந்தும் ஜகாத்தை பிற்படுத்துறவருக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்ன தெரியுமா? அவருடைய முழு சொத்துமே பாம்பாக கருநாகமாக, புகாரியுடைய ஹதீஸ், கருநாகமாக மாற்றப்பட்டு அது அவருக்கு எதிராக போகும். அவருடைய முழு சொத்தையும் சட்டாக மாற்றி, இரும்பு சட்டாக அதை நெருப்புல கொதிக்க வச்சு அவருடைய விலா ஜிபாவும் அவருடைய விலா எலும்பு, அவருடைய நெத்தி, அவருடைய முதுகுக்கு அல்லாஹு தஆலா வெப்பான் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதனால ஜகாத்துடைய விடயம் சகோதரர்களே லேசாக நினைச்சிரவானும். ஜகாத் இருக்குதே, அது யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? 8 கூட்டத்துக்கு ஜகாத் கொடுக்கணும். ஆனால் ஜகாத் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத்தை கொண்டு போயிட்டு பள்ளி கெட்டுறாங்க, கெட்டுறதுக்கு ஜகாத்தை கொடுக்கிறார் கூடாது. மதரசா கெட்டுறாங்க, அதுல உங்களோட மதரசா கெட்டிக்குள்ள இயலாதா, நான் ஜகாத்தை தாரன் கெட்டிக்கோங்க, ஜகாத் கூடாது. கஞ்சிக்கு ஒருத்தர் சொல்றாங்க, 10 வருஷமா கஞ்சிக்கு தான் ஜகாத்தை கொடுத்தேன், அந்த ஜகாத்தை ஒரு பணக்கார புள்ள சாப்பிட்டாலும் அந்த கஞ்சில ஒரு பணக்காரன் அந்த கஞ்சி எடுத்து பள்ளியில கொடுக்கிற கஞ்சை குடிச்சாலும் ஜகாத் கூடாம போயிடும்.
யாருக்கு ஜகாத் கடமை? குர்ஆன் சொல்லுது, இன்னமஸ் ஸதகாத் லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாப் வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ இப்னிஸ் ஸபீல். 8 கூட்டத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், உன்ட பணம் என்று உனக்கு செலவழிக்கிறது அடியானே, இபாதத் ஜகாத் நான் சொல்ற ஆளுக்கு தான் கொடுக்கணும். ஏழையாக இருப்பார், அவர் ஃபகீராக இருப்பார், மிஸ்கீனாக இருப்பார், அவருக்கு தான் ஜகாத் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி கடனாளியாக இருப்பார், அவருக்கு ஜகாத் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி அவர் வழிபோக்கராக இருப்பார், அவருக்கு ஜகாத் கொடுக்கணும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்லாத்துக்கு புதுசாக வாரார், அவருக்கு ஜகாத் கொடுக்கணும். 8 கூட்டத்துல 5 கூட்டம் தான் எங்க நாட்டுல இருக்கிறாங்க. இது தெரியாம கொண்டு போயிட்டு நாங்க ஜகாத் என்ற பேருல செல்வந்த கையில கொண்டு போயிட்டு கொடுத்துட்டோம்டா, அவருக்கு ஏழெண்டா என்ன தெரியுமா? ஒன்று விளங்கிக்கோங்க, 2000 ரூபாய் தேவை, ஆனா அவர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார். 1000 ரூபாய் போதாதுண்டா அவரு தான் கஷ்டமானவர். அதே 2000 ரூபாய் சொன்னது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் போதும், 2000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அவர் பணக்கார். அவர் 1000 ரூபாய் அவருக்கு 1000 ரூபாய் தான் தேவை. அவர் தனித்தொரு நபர் வீட்டில் இருக்கிறார், அவருக்கு 1000 ரூபாய் தேவை, அவர் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்றால் அவர் பணக்காரன். இதே ஒருவருக்கு 2000 ரூபாய் தேவை, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறார், அவருக்கு 1000 ரூபாய் கடன் ஆகுது, அவருக்கு நாங்க ஜகாத் கொடுப்போம். சகோதரர்களே, அத்தனையும் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 85 கிராம் ஒரு மனிதர் பிசினஸ் ஆரம்பிச்சார், போன ரமலானுக்கு முன்னால் ஆரம்பிச்சார். போன ரமலான்ல 85 கிராம் தங்கத்தை வாங்குற அளவுக்கு சல்லி இருக்குது. 11.5 பவுன் தங்கம் வாங்குற அளவுக்கு சல்லி இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுது என்றால் அவருக்கு ஜகாத் கடமை. இதே லேசா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒருவர் 595 கிராம் வெள்ளிய வாங்குற அளவுக்கு சல்லி இருக்குது. இப்ப ஒரு கிராம் வெள்ளி எவ்வளவுன்னு கேளுங்க பஜார்ல. ஒரு கிராம் 800 ரூபாய் சுச்சம் போகுது. 595 கிராம் ஒரு வருஷம் ஃபுல்லா நான் பிசினஸ் செஞ்சேன், ஏண்ட சல்லி ஒன்றும் செலவில்லை, எல்லாம் செலவழிச்சு அவருக்கு ஜகாத் கடமை இல்ல. அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழிக்கிறார், வீட்டுக்கு கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறாரு, தேவை, அப்ப ஜகாத் இல்ல. எல்லாம் சேவா இருக்குது. ஒரு வருஷம் இவர்கிட்ட தின்னு குடிக்க எல்லாம் போவ இவருக்கு ஒரு வருஷம் அப்படியே சேவா இருக்குது. வருஷத்துல பார்க்கணும் 595 கிராம் வெள்ளி வாங்குறதுக்கு தகுதி இருந்தால் அவர் ஜகாத் 2.5 வீதம் ஜகாத்தை கொடுக்கணும். ஜகாத் 2.5 வீதம் கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? நான் மேல சொன்ன அந்த கூட்டத்துக்கு ஜகாத்தை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சில நேரத்தில் இப்படி ஒன்று நடக்கும், நாங்க பேசு எங்களுக்கு தெரியாது யார் இனங்காண்டது மஹல்லால. அப்படி இருந்தால் அந்த காலத்தில் இருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிரும் பிஹா, ஜகாத்தை நீங்க எடுத்து கூட்டு ஜகாத்தா நீங்க கொடுங்க, அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த மஹல்லாவிலேயும் ஜகாத் கூட்டு ஜகாத் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க கூட்டு ஜகாத்து கொடுக்கிறதுடைய பிரயோசனத்தை உலமாக்கள் கிதாபுகள்ல மிச்சம் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. தனித்து கொடுத்தா சில நேரம் நாங்க ஒரு கொஞ்சம் பணத்தை கொண்டு போயிட்டு அவருக்கு கொடுப்போம். நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜகாத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா, நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு ஜகாத், உதாரணமா ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் ஜகாத் கொடுக்க போறார், ஆனால் ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து அந்த 10,000 போட்டு கொண்டு சேர்த்து கொடுக்கிறாங்கன்னா ஒரு ஏழையுடைய கஷ்டம் நீக்கப்படும். ஒருவர் முன்னேறதுக்கு தகுதியாக மாறுவார். அது மட்டுமில்ல, அவருடைய கடன் நீக்கப்படும். அவர் அடுத்த வருஷம் சில நேரம் ஜகாத்து கொடுக்க தகுதியாக ஆகுவார். நாங்க கொடுக்கிற அந்த சில்லற காசுகள் அவர் நினைப்பார், என்ன இதுக்கு போதும், அடுத்த வருஷம் ஜகாத் தருவாங்க தான் என்றால் இந்த ஜகாத்துடைய திட்டத்தில் அது சகோதரர்களே திட்டமிடப்பட்டு அதிக மூலதனம் பணம் உண்டாகப்படும், திட்டமிட்டு பகிரப்படும். ஒரே ஏழைக்கு 4-5 பேர் போயிட்டு ஒரே ஜகாத்தை கொடுத்துருவாங்க. அது அடுத்த வீட்லயும் ஏழை இருப்பார், அவரை கணக்கெடுக்கப்பட மாட்டுச்சு. சில நேரத்துல ஜகாத் ஒரே ஆளுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். ஜகாத் கூட்டு ஜகாத்துடைய பிரயோசனம் என்ன தெரியுமா? அந்த ஜகாத் எல்லா மக்களுக்கும் செல்லடைக்கூடிய அந்த நிலைமையை உண்டாக்கப்படும். ஜகாத் கொடுக்கிறவருக்கு தற்பெருமை இல்லாம போகும், பெருமை இல்லாம போகும், பெருமையை விட்டும் நீங்கி விடுவார். அதை மட்டும் இல்ல, ஏழைகள் இல்லாம போவாங்க. அது மட்டும் இல்ல, உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல கூட்டு ஜகாத்தை சேர்த்து கொடுத்ததின் காரணமாக ஒவ்வொரு தொழுகைக்கும் எலான் பண்ணுவாங்க, யாரும் ஜகாத் எடுக்கக்கூடியவங்க இல்லையா, ஜகாத்தை நாங்க தர காத்திருக்கிறோம். ஆனா அந்த சொல்லுவாங்க, இல்ல நாங்க எல்லாம் அதுக்கு தகுதி பெற்றுட்டோம், நாங்க எல்லாம் செல்வந்தர்களாக ஆகிட்டோம், நாங்க யாரும் மேலைகள் இல்ல,
நாங்க யாரும் மிஸ்கீன்கள் இல்ல, நாங்க யாரும் புக்கராக்கள் இல்ல, நாங்க யாரும் காரிமீன்கள் இல்ல. ஏன் தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த கூட்டு ஜகாத்துடைய அந்த பிரயோசனம் அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைய மக்களுக்கு அது கொண்டு போய் சேரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால் சகோதரர்களே, ஏழுமான அளவு மிக சுருக்கமாக இந்த குத்துபாவிலே நான் என்னுடைய இந்த ஜகாத்துடைய விடயத்தையும் நோம்புடைய விதத்தையும் சொன்னேன் சகோதரர்களே. எனவே அடுத்த ரமலான் எங்களுக்கு, நாங்க வரக்கூடிய ரமலான் அடைய இருக்கிறோம் ஒரு மௌத்துடைய சிந்தனையோட. நான் அடுத்த ரமலான் இருப்பேனோ தெரியாது, நான் தௌபா செஞ்சு கொள்ளணும், நான் குர்ஆன் திலாவத் ஓதிக் கொள்ளணும், நான் திக்ர் செஞ்சு கொள்ளணும், நான் திக்ர்ல ஈடுபடணும், நான் என் குடும்ப உறவோட சேர்ந்து நடக்காம இருக்கிறேன், அவர்களோட சேர்ந்து நடக்கணும், நான் ஜகாத்தை பிற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஜகாத் பிற்படுத்துற காலம் இல்லை இது, ஜகாத்தை முன்னுக்கு கொடுக்க வேண்டிய காலமாக இருக்குது. ஒரு வருஷம் ஒருவருக்கு பூர்த்தியாக ஆகினால் அவர் அந்த ஜகாத்தை கணக்கிடுவார், அந்த ஜகாத்தை பூர்த்தியாக கொடுப்பார். ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக் கொள்றேன். ஒருவர் பிசினஸ் செய்யறார், அவருடைய பிசினஸ்ல முதலாவது பார்க்கணும். அவர் வியாபாரம் செய்யறார், அவருடைய அந்த 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 பிசினஸ்ல முதலாவது எவ்வளவு அவருடைய ஸ்டோர்ல இருக்குது என்றதை முழு கணக்கையும் எடுக்கணும். உதாரணமாக ஒருத்தட்ட 20 லட்சம் இருக்குது ஸ்டோர்ல, அந்த 20 லட்சத்தை வச்சு கணக்கு பார்க்கறது இல்ல. இவர் இந்த பிசினஸ் மூலமா எத்தனை அக்கௌண்ட் திறந்தாரோ, எத்தனை பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குதோ அத்தனை பணத்தையும் பார்க்கணும். அதுவும் ஒரு 20 லட்சம் என்று வைங்க, 40 லட்சம் இருக்குது. இப்பதான் கப்பல்ல இருந்து சாமான் வந்து கொண்டிருக்குது, அதுவும் ஒரு 20 லட்சமாக இருக்குது. அவ கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 60 லட்சமாக மாறிடும். 60 லட்சத்துக்கு பார்க்கணும் என்ன தெரியுமா? 4 விடயங்கள்ல எனக்கு யார் யாரு கடன் தர இருக்குது, அந்த கடனாளிகளை பாருங்க. கடன்ல 2 பிரிங்க. ஒரு கடன் தரவே மாட்டார், அவரை என்னைய ஏமாத்திட்டு போயிட்டார், அந்த கடனை விட்டுடுங்க. மற்ற கடன் தந்துருவார் என்ற கணத்தையும் இடுங்க. அதுல ஒரு 20 லட்சம் இருக்கின்றால் அப்ப மொத்தம் 80 லட்சம் இருக்குது. 80 லட்சத்துக்கு இவர் அந்த ஜகாத் கொடுக்கணும். கடன் இவர் சொல்றார் 80 லட்சம் என்று இருக்குது. அதுல நான் 60 லட்சம் கடனா இருக்கிறேனே, நான் 60 லட்சம் பிசினஸ்ல போட்டு கடனா இருக்கிறேனே. கடனாக இருந்தாலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, கடன் ஒரு நாளும் உங்களோட ஜகாத்தை தடுக்காது. நீங்க வியாபாரத்துக்கு தான் அதை போட்டீங்க சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வின் நபியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னும் பல சட்டங்கள் இருக்குது. நோன்பு எடுத்துக்கொண்டா நோன்புக்கு ஆக்சிஜன் அது ஏசேலுமா, அத மாதிரி ஊசி குத்தேலுமா, அத மாதிரி அது தீனி உள்ள நோயாளிகள் அவங்க என்ன செய்வாங்க, சில நேரத்தில் அது ஊசியால மருந்து ஏற்றுவாங்க. இன்னும் பல கஷ்டங்கள், 1-2 அல்ல சகோதரர்களே. சஹர நேரத்தோட செஞ்சிடவானோம். 1 மணிக்கு சஹர் செஞ்சுட்டு அப்படியே தூங்குறார். ஃபஜ்ரும் இல்ல, லுஹரும் இல்ல, அசரும் இல்ல, மக்ரிப் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி ஒரு சஹர் இல்ல. சஹர் கடைசி நேரத்துல செய்யறதுக்கு உம்மத்துல பரக்கத்தும் ஹைரும் இருக்குன்னு சொன்னாங்க. தஸஹரு ஃபைன் அதுல பரக்கத்து இருக்கிறது. இஃப்தார எந்த அளவுக்கு அவசரப்படுத்துவோமோ, பாங்கு சத்தம் கேட்கிற நேரத்திலே இஃப்தார செய்யுங்க, அதுலதான் பரக்கத்து இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால சகோதரர்களே, வரக்கூடிய காலங்களில் இந்த ரமலானையும் இந்த ஜகாத்தையும் நோன்பையும் சரிவர அழகான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. இறக்கமுள்ள நாயனை வரக்கூடிய ரமலானை ஆரோக்கியத்தோடு ஆபியத்தோடு குடும்பமாக யா அல்லாஹ் அதை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இறக்கமுள்ள நாயனை நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பாவத்திலிருந்து தவிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களோட கண்ணு காது எங்களோட உறுப்புகள் எல்லாம் நோம்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உண்மையான தக்குவாதாரியாக மாற்றல்வாயாக. இந்த தும்மாக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுடைய கவலைகள் அனைத்தையும் நீக்கருள்வாயாக. கவலைகளை போக்கியருள்வாயாக. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவர்களுக்கு சொந்த வீடை கொடுத்தருள்வாயாக. யாருக்கெல்லாம் புள்ள பாக்கியம் இல்லையோ அவர்கள் அனைவருக்கும் புள்ள பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. கடனாளிகளுடைய கடனை நீக்கருள்வாயாக. இந்த ரமலானை அழகான முறையில் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி மௌத்துடைய நாள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் யா அல்லாஹ் கடைசியாக ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்த வண்ணம் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயனே யா அல்லாஹ் நம் அனைவருக்கும்